அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் வீக்லி CAD சேலஞ்ச் 10 எப்படி நம்ம ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த காம்போனண்ட் வந்துட்டு பிராஸ் மெட்டீரியல் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிராஸ் மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு இதோட வெயிட் பாருங்களேன். எனக்கு வந்து 308.664 கிராம்ஸ் வருது. உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் வியூ ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி இந்த மெட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பார்ட் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இதை ஃபுல்லுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இதை மெட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் மெட்டில் ஆட் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து இப்படி தான் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஃபைனல் அவுட்புட் நமக்கு இப்படி வந்தால் போதும். நீங்கள் இன்னும் கூட டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட் இதை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இது ஒரு எக்ஸ்ட்ரூடில் ட்ரா பண்ணி இது ஒரு எக்ஸ்ட்ரூடில் ட்ரா பண்ணி மொத்தம் 3 எக்ஸ்ட்ரூடில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வந்து மெட்டல் ரிமூவே பண்ணாமல் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரூட்லேயே பண்ணலாம். பட் நான் வந்துட்டு அது மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நான் வந்து ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஃபியூஷன் 360ல் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் வந்து அன்டைட்டில்டு. இப்போ நான் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் இந்த ஃப்ரண்ட் பிளேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பேஸ் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இதுக்கான டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு லென்த்து வந்து 60 கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வந்து 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடியஸ் 20, டயாமீட்டர் 20க்கு 2 சர்க்கிள் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைமென்ஷன், இதோட டைமென்ஷன் 60, இதோட டைமென்ஷன் 10, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன், இன்னொரு சர்க்கிள். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிளோட வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணலாம். ஒன்று வந்து டயாமீட்டர் 40, இன்னொன்று ரேடியஸ் 20, அதுதான் டயாமீட்டர் 40, இன்னொன்று வந்து டயாமீட்டர் 20, அப்போ உங்களுக்கு வந்து ரேடியஸ் 10 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இது வந்து கரெக்டாக இதோட டேஞ்செண்ட்டாக டச் ஆகிரும், ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த லைன் வந்து இந்த டாப் வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த சர்க்கிள், இந்த பெரிய சர்க்கிள் வந்து இதில் டச் ஆகணும். நீங்கள் ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பெரிய சர்க்கிளோட எட்ஜு வந்து இங்கே டச் ஆகுது, இந்த சின்ன சர்க்கிளோட லோயர் எண்டு வந்து இங்கே டச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இது வந்து இங்கே டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு இங்கே பாருங்கள் டேஞ்சென்ட் இருக்குது. டேஞ்சென்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் வந்து இந்த லைனோட டேஞ்சென்ட் ஆகணும். ஸோ இப்போ கரெக்டாக அந்த டேஞ்சென்ட் ஆனதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், டேஞ்சென்ட் சிம்பிள் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது டேஞ்சென்ட் ஆகிருச்சு அப்படின்னு. அதே மாதிரி இங்கே லோயர்லேயும் பாருங்கள், இதுவும் வந்து டேஞ்சென்ட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போது அன்வான்ட் லைன்ஸ்லாம் நம்ம டெலீட் பண்ணலாம். டெலீட் செக்மெண்ட் இது பண்ணிடலாம். ஸோ இந்த சர்க்கிள் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து டெலீட் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே எப்படி ப்ரொஃபைல் வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம செக் பண்ணலாம். இதில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கீழேருந்து இந்த இடத்துல ஒரு ரிப்பு மாதிரி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் ஆட் ஆகிருக்கு. அதை நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து என்ன பண்ணலாம்னா, இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்து 10 mm. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது டோட்டலாக 30, இது 20 கொடுத்துட்டாங்க. அப்போ இது 10 போயிடும், பேலன்ஸ் வந்து இதுவும் 10 தான். ஓகேங்களா? அப்போ இங்கே 10க்கு இங்கே ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லைன் போயிட்டு இங்கேருந்து ஒரு லைன் இதோட டச் ஆகுது.
இதோட வேல்யூஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா டைமென்ஷனில் போயிட்டு இந்த வேல்யூ வந்து 10 mm. இப்போ ட்ரிம் என்டிட்டிஸில் இதை ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த ஸ்கெட்சுக்கு 10 கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரூடு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த பேஸனை மட்டும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இந்த பேஸனை எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஸ் வந்து இது வரைக்கும் வரணும். இது டோட்டல் எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்துட்டு 40. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 40 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 40 mm எக்ஸ்ட்ரூட். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பேக் சைடில் போகணும், ஃப்ரண்ட் சைடு வரணும். அதனால் நான் வந்து -40 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே. இப்போ ஒரு பார்ட் முடிஞ்சது, இல்லை இன்னொரு பார்ட் ட்ரா பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கெட்சை வந்து ஃபஸ்ட்டு ஹைடு பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு போயிட்டு இப்போ இந்த பார்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு -10 கொடுக்குறேன். ஸோ அப்போ 10க்கு வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து முன்னாடி எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணி இப்போ நம்ம வந்து 2 எக்ஸ்ட்ரூட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். நீங்கள் மறுபடியும் அதை நான் வந்துட்டு அன்ஹைட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள். அடுத்தது இந்த ஒரு சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் அந்த மீதி இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிடலாம். அந்த ப்ரொஃபைல் இங்கே பாருங்கள், டோட்டல் 30 mm லென்த்து, அப்புறம் இங்கே ஒரு 10 mm, அப்புறம் ஒரு 10 mm ரேடியஸ், அப்புறம் கீழே ஒரு 10 mm. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைன் இங்கேருந்து 30 ஆல்ரெடி நமக்கு இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 20, இங்கே ஒரு 10, அப்புறம் மறுபடியும் ஒரு 10, அப்புறம் இந்த லாஸ்ட் வரைக்கும் ட்ரா பண்ணி இதோட நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நான் டைமென்ஷன் கொடுத்துடலாம். டைமென்ஷனில் போயிட்டு இதோட வேல்யூ 20, அடுத்தது இதோட வேல்யூ 10 mm, இதோட வேல்யூவும் 10 mm. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. நான் இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. இப்போ சர்க்கிளில் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ட்ரிம்மில் போயிட்டு இதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது ட்ரிம் பண்ணிடுறேன், இதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இதை நான் மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரூட் எவ்வளோக்கு பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் எவ்வளோக்கு பண்ணுறேன்னா 10. ஸோ எனக்கு வந்து மறுபடியும் பேக்கில் போகணும். ஸோ -10 என்டர். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தேவையான மாதிரியான ட்ராயிங் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மெட்டீரியல் ஆட் பண்ணலாம். நம்ம ட்ராயிங்கில் நம்மளுக்கு பாருங்கள் மெட்டீரியல் ப்ராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஸ் மெட்டீரியல் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் செட்டிங்ஸை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெட்டீரியல் அப்படிங்கிறது வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இங்கே நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து மெட்டல் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு ஸோ நான் வந்து ப்ராஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ப்ராஸ் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து ஜஸ்ட் இது மேலே அப்படியே விட்டிங்க அப்படின்னா போதும், அப்படியே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து ப்ராஸ் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆகிருச்சு. சேஞ்ச் ஆனதுக்கான கலரும் கூட நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த ப்ராஸ் மெட்டீரியலோட கலர் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது இதோட வெயிட் எவ்வளவோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் ஃபியூஷன் 360ல் மாஸ் எவ்வளவோ அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் ஸ்கெட்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கெட்சில் டிராஃப்டிங் பண்ணும்போது அங்கே மாஸ் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல டாக்குமெண்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்துட்டு ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த விண்டோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலோ இல்லை வந்து இந்த பார்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க மாஸ் வந்துட்டு 308.664 கிராம். நம்ம டிராஃப்டிங்கில் என்ன கொடுத்துருந்தோம், 308.664 கிராம்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மாஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணதும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த அந்த 2D ட்ராயிங்கும் கரெக்டான டைமென்ஷனில் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் டைமென்ஷன் ஏதாவது 1 mm 2 mm நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த மாஸோட வேல்யூ வந்து இங்கே வேரி ஆகும். இதில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பாருங்கள், நான் வந்து டென்சிட்டி வந்து 0.008 கிராம் பெர் மில்லிமீட்டர் க்யூப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் டென்சிட்டி வேரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே மாஸோட வேல்யூவும் வேரி ஆகும். அப்போ அந்த டென்சிட்டி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க, இந்த டென்சிட்டி கொடுத்துக்குங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம CAD தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். CAD நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.